திருமாவளவனுக்கு ரைட் ஹேண்ட்ல ஆதவ அர்ஜுன் ஒருத்தர் சுத்திட்டு இருப்பார். அவர் பேர் என்ன? ஆதவ அர்ஜுன். திருமாவளவனை கூப்பிட்டு அந்த ஆதவ அர்ஜுன் கேரக்டர் யாருன்னு கேட்கணும். இந்த லாட்ரி மார்ட்டின் ஒருத்தர் இருக்காரு தெரியுமானே? லாட்ரி மார்ட்டின் அவருடைய சன்னின்லா, மருமகன். ஆதவ அர்ஜுனுக்காகத்தான் விசிகா திருமாவளவனை தலைகீழா பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்துருந்தார். எதுக்குன்னா எப்படியாச்சும் இந்த ஆதவ அர்ஜுனுக்கு ஒரு பொது தொகுதி வாங்கிடலாம். இதே ஆதவ அர்ஜுன் ஒரு வருடத்திற்கு முன்பு அறிவாலயத்தில் சுத்திட்டு இருந்தார். அவர் தான் MK ஸ்டாலின் அவர்களுக்கு கம்யூனிகேஷன் அட்வைசர், சோசியல் மீடியா அட்வைசர். அதனால இந்த ஆதவ அர்ஜுனை கூப்பிட்டு, தம்பி ஒரு பிரஸ் மீட் கொடுங்க. ஏன்னா 2 கட்சியில் நீங்க சம்பந்தப்பட்டிருக்கிறீங்க. ஒன்று விசிகால சம்பந்தப்பட்டிருக்கீங்க, இன்னொன்னு ஆதவ அர்ஜுன் தம்பி இங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்க. நீங்க யாருன்னு தமிழக மக்களுக்கு முகம் கொடுங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநிலத்தில் கட்சி நடத்துறாங்க, 21 லோக்சபா இடத்துல நிக்கிறாங்க. எதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி பணம் வேண்டும்? மம்தா பானர்ஜி இதே இந்திய கூட்டணியில ஒரு மாநிலத்தில் ஆட்சி நடத்துறாங்க, எதுக்கு 3300 கோடி ரூபாய் பணம் வேணும்? அதனால் விசிகே திருமாவளவன் நான் சொன்னதை சொல்லுங்க. ஆனா இந்த ஆதவ அர்ஜுன் யாரோ உங்க பாக்கெட்ல இருக்காராமா, எடுத்து வெளியிட சொன்னாரு. மார்ட்டின் அவருடைய மருமகனாமா, அவரு மூலமா தான் உங்களுக்கும் திமுகவினுடைய 90% பணம் யார் மூலமா வந்திருக்குன்னு கேளுங்க. விசிகேக்கு யார் பணம் கொடுத்தான்னு கேளுங்க. திருச்சி மாநாடு விசிகேக்கு யார் ஸ்பான்சர்னு கேளுங்க. எதுக்கு விசிகே காரங்க தக்கத்தின் குளிச்சாங்க ஒரு வாரமா? ஆதவ அர்ஜுனுக்கு சீட்டு வாங்கி கொடுக்கணும். எதுக்கு? ஃபண்டர் மேடம், ஃபண்டர் மணி. 2 பேர்த்தையும் கூப்பிட்டு கேளுங்க. இதே முதலமைச்சர் அவர்கள், அவருக்கும் ஆதவ அர்ஜுனுக்கும் சம்பந்தம் எல்லாம் புகைப்படம் நைட் நான் வெளியிடுறேன். எங்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசியெல்லாம் அரசியல் பண்ண முடியாது. முதலமைச்சர் வந்து எனக்கும் ஆதவ அர்ஜுன் தெரியாதுன்னா நைட்டு புகைப்படம் வெளியிடுறேன். விசிகே எனக்கும் ஆதவ அர்ஜுனுக்கு சம்பந்தம் இல்லைன்னா நைட்டு புகைப்படம் வெளியிடுறேன். ஆதவ அர்ஜுன் யாருங்கிற கேள்வியை பத்தி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த எலக்ட்ரல் பாண்டினுடைய ராணுவ ரகசியம் சீக்ரெட் வெளியே வந்துருச்சு. எஸ்பிஐ என்ன செய்து பாருங்க, நீதிமன்றம் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். 26 நாட்கள் காத்திருந்து விட்டு போய் சொல்றாங்க, இப்போ எங்களுக்கு முடியாது, 3 மாசம் அவகாசம் வேணும். உச்சநீதிமன்றம் சொல்லுது, இல்ல நீ உடனே கொடுத்தாங்கன்னு. யார் 3 மாசம் அவகாசம் கேட்டாங்களோ, யார் அதையெல்லாம் ரெடி பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களோ, வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்களோ, அவங்களே ஒரு நைட்ல கொண்டு கொடுக்குறாங்க. பென் டிரைவ்ல ரெடியா இருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய மோசடித்தனம் இது! லட்ச மக்களை திருச்சியில் கூட்டி வைத்து தலைவர் என்ன சொன்னார்? அந்த நள்ளிரவு 12 மணிக்கு தலைவர் சொன்னார், ஃப்ராட் மோடின்னு சொன்னார். மோசடித்தனம் செய்வதுதான் இந்த பிஜேபியினுடைய அடிப்படை கூறுன்னு சொன்னார். எல்லாரும் அதிர்ந்து போயிட்டாங்க. என்ன ஒரு பிரதமரை போய் ஃப்ராடுங்கிறாரு தலைவர் அப்படின்னு. இன்னைக்கு என்ன நடக்குது? தலைவரின் வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது. விடுதலை சிறுத்தைகளின் பிரகடனம் ஒருபோதும் வெறுப்பின் அடிப்படையிலானது. ஃப்ராட் மோடி, மோசடி செய்கிறார் மோடின்னு சொன்னது மோடியின் மீதான தனிப்பட்ட வெறுப்புல இல்ல. மோடியை பிடிக்காம, மோடியை வந்து தனிப்பட்ட தாக்குதல் நடத்தணுங்கிற அந்த எண்ணத்தில் அல்ல. தலைவர் யார் மீதும் தனிப்பட்ட தாக்குதல் நடத்தக்கூடியவர் அல்ல. ஆனால் ஏன் சொன்னாருங்கிறதுக்கு இன்னைக்கு எஸ்பிஐ வந்து அதை காட்டி கொடுக்குது. தலைவர் சொன்னது உண்மைதான், ஃப்ராடு தான், மோசடி செய்பவர் தான், இந்த நாங்களே அதை காட்டி கொடுக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு நீதிமன்றத்தில் போய் ஒவ்வொரு நாளும் எக்ஸ்போஸ் ஆகுது எஸ்பிஐ. அப்ப முடியாதுன்னாங்க. அப்புறம் ஒரு நைட்ல கொடுத்தாங்க. உடனே தேர்தல் ஆணையம் அவசரமா நீதியை நிலைநாட்ட புறப்பட்ட தேர்தல் ஆணையம் உடனே அந்த பட்டியலை வெளியிடுது. என்ன இவ்வளவு வேகமா செயல்படுறாங்க? பரவாயில்லையே, நீதிமன்றம் சொன்னோன்னே எஸ்பிஐ முதல்ல மறுத்தாலும் பின்னாடி கேட்டுக்கிட்டாங்க, அவங்களும் லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்க, பென்ட்ரைவா கொடுத்துட்டாங்க. தேர்தல் ஆணையம் தாமதிக்காமல் அந்த பட்டியலை வெளியிட்டு விட்டதேன்னு பார்த்தா சோசியல் மீடியாவில் எழுதுறாங்க இளைஞர்கள், இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே. ஏன்னா கொடுத்தவங்க லிஸ்ட் இருக்கு, வாங்கினவங்க லிஸ்ட் இருக்கு. வந்துருச்சு பட்டியல். கொடுத்தவங்க யாருக்கு கொடுத்தாங்கிற லிஸ்ட் இல்லை. இதை கேட்டதே அதுக்கு தானே. இந்த லிஸ்ட்டை எதுக்கு கேட்டோம்? ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும். அரசியல் கட்சிகளுக்கு கார்பரேட்டுகள் பணம் கொடுக்கிறார்கள், நம்ம லிஸ்ட் அதில் வராது. இந்த தேர்தல் பத்திரத்தில் வந்திருக்கமே, எங்கேயாவது விசிகே பேர் இருக்கான்னு பாருங்க, வராது. ஏன்னா கார்பரேட்டுகள்லாம் நமக்கு தரமாட்டாங்க. எளிய மக்களிடம் அந்த மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த வியர்வையில், அந்த ரத்தத்தில் வரக்கூடிய அந்த பணத்தை வைத்து கட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். மார்ட்டின் மருமகன் விசிகேல சேர்ந்துட்டாருன்னாங்க. இன்னைக்கு லிஸ்ட் வந்திருக்கு, போய் பாருங்க. போய் மார்ட்டின் யாருக்கு காசு கொடுத்திருக்கிறார்? எந்த பிஜேபி எந்த மார்ட்டின் அவர்களை குறிவைத்து இடி ரைடு விட்டதோ, எந்த ஐடி வந்து ரைடு விட்டதோ, அவர்களிடமிருந்து ரைடு விட்டு அதிக பணத்தை பிஜேபி பெற்றிருக்கிறது என்பது இன்றைக்கு நிரூபணமாக்கி இருக்கிறது. அந்த நிறுவனம் மட்டுமல்ல, எல்லா நிறுவனமும் எங்கெல்லாம் வந்து ரைடு போச்சு அந்த நிறுவனம்ல அன்னைக்கே பணம் கொடுத்திருக்கிறான் பிஜேபிக்கு.
அதுபோல யாருக்கெல்லாம் ஒப்பந்தம் கொடுத்தாங்களோ தடுப்பூசி போடுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தை பெற்ற நிறுவனம் பிஜேபிக்கு பணம் கொடுத்துருக்கு. இதெல்லாம் வந்து இப்போ ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சு வெளியே வருது. எஸ்பிஐ கொடுத்த டாக்குமெண்ட் இதை சொல்லலை, அவங்க இதை தனியாக கொடுத்தாங்க, இதை தனியாக கொடுத்தாங்க. ரெண்டையும் சேர்த்து சேர்த்து பார்த்து இன்றைக்கு மக்களாக சமூக ஆர்வலர்களாக கண்டுபிடித்து வெளியே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.